அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம இந்த குற்றியலுகரம் அது தொடர்ச்சியாக பார்க்கணும். சரி, அப்போ கடைசி கிளாஸ் வந்து எல்லாருமே வந்தீங்க தானே? குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? குற்றியலுகரம் என்றால் என்னன்னு பார்த்ததுக்கு சந்தேகம் இருக்கா? நீ வகைகள் பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ம் தனி குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். அந்த வரைவிலக்கணத்துக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். அதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இருந்தால் கேளுங்க. இன்னொன்று வரைவிலக்கணத்தை ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம், பார்க்காம சொல்லுங்க பாப்போம். குற்றியலுகரம் என்றால் என்ன? குயிக்காக சொல்லுங்க. குற்றியலுகரம்னா என்னன்னு சொல்லுங்க. சிறுகுறிப்புக்கு வந்தால் நீங்கள் எழுதணும். சொல்லுங்க. சொல்லின் இறுதியில வர வல்லின மெய்யின எழுத்துக்கள்ற மேல உகரம் தன் மாத்திரையை விட குறைந்தொழிப்பது. ஆ அது முழுமையான நான் பாடமாக்க சொன்னேன். ஒரு ஒரு சிலதை பாடமாக்கிடணும். நான் கேட்குறேன், இப்போ உங்களை விளங்கப்படுத்த சொல்ல வரைவிலக்கணத்தை சொல்லுங்க. பிரதான வரைவிலக்கணம். தனி குற்றெழுத்து அல்லாத அந்த மற்ற எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வல்லின மெல்லினத்தின் மேல் வல்லின ஏறி மெய்யின் வருவது. மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். தனி குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். தனி குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலும். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து 1 2 3 4 5 சொல்லுங்க. எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஒரே தான் சொல்லணும். 1 2 3 4 5 சொல்லுங்க. தனிக்குற்றெழுத்து தனி அல்லாத குற்றெழுத்து மற்ற அல்லாத மற்ற எழுத்துக்களின் எழுத்துக்களின் சொல்லி பின் சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மேல் ஏறி ஏறி வரும். வரும். இன்னொரு தடவை 1 2 3. தனிக்குற்றெழுத்து அல்லாத மற்ற அல்லாத எழுத்துக்களுக்கு பின் சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். பாடமாக்கி வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. சரியா? அந்த ஓர்டர் ஞாபகம் இருந்தால் அந்த ஓர்டராகவே சொல்லிடுங்க. அது முன்னுக்குள்ள அது உகரத்துக்குரிய மாத்திரைகள் ஒன்று அது கூட அந்த அளவு அது தெரியும் தானே தான் அதுன்ட்டு. ஆனால் பிரதான வரைவில் கூட இதுதான். தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் எனது குற்றியலுகரம். தனி குற்றெழுத்தல்ல ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லி நிறுதியில் வல்லினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். சரியா? பாடமே வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இப்போ குற்றியலுகரத்தில் இத்தனை வகை? 6 வகைப்படுது. சரியா? குற்றியலுகரம் 6: வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெடில்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர். சரி, எத்தனை வகைப்படுது? 6 வகைப்படுது. வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். சரியா? 6 வகையாக நம்ம என்ன செய்யறோம்? குற்றியலுகரத்தை பிரிக்கிறோம். சரி, இந்த 6 வகையில் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். இப்போ வந்து வன்தொடரை பார்க்க போகிறோம். இப்போ வன்தொடர் அதில் பாருங்க, அது பேர்ல இருக்கு. வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் தான் இது வல்லின எழுத்துக்கள். மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் சொல்லுங்க. மெய் மென்தொடர். மென் மெல்லின எழுத்துக்கள். இடையின இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். இப்போ இந்த குற்றியலுகரத்தில் வல்லினமா மெல்லினமா இடையினமா மூல ஒலியா இருக்கு? குற்றியலுகரத்தில் எந்த மெய்யின் மேல் ஏறி ஒரு உகரமா இருக்கு? வல்லின மெய்யின் மேல் ஏறி ஒரு உகரமா இருக்கும். சரியா? அப்போ இங்கே முதல்ல வன்தொடரை பார்க்குறோம். வன்தொடர் அப்படிங்கும்போது வன்தொடர் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும், குற்றியலுகரம் என்றால் கடைசி எழுத்து வல்லின மெய்யின் மேல் ஏறி ஒரு உகரமாக தானே இருக்கும். பதினொன்று வல்லின மெய்யின் மேல் ஏறி ஒரு உகரமாக தான் இருக்கும். சரியா? அப்போ அது எந்த தொடராக இருந்தாலும் சரி, 6 தொடரில் எந்த தொடராக இருந்தும், அது நெடில் தொடரோ உயிர் தொடரோ வன் தொடரோ மென் தொடரோ எந்த தொடராக இருந்தாலும் கடைசி எழுத்து வல்லினமையின் மேல் ஏறி ஒரு உகரமாக இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? அப்போ எப்படி பார்த்தோம்? அது என்ன ஒரு வல்லினமையின் மேல் ஏறி வரும்? ஆறையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். எப்படி? இக்கோட ஊ சேர்ந்தா இச்சோட ஊ சேர்ந்தா பார்த்ததுனே. இப்போட ஊ சேர்ந்தா எப்படி பார்த்தோம்? பாடம் பார்க்கணும். கடைசி எழுத்தை மட்டும் பார்த்து குசுடுத்து பொண்ணு படிச்சோமா? படிச்சோமா இல்லையா? ஓம் சார். அப்ப எந்த ஒரு குற்றியல் ஒரு சொல்லா இருந்தாலும் கு சு டு து பு ரு இந்த எழுத்துல ஏதாவது தான் இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு எழுத்தா தான் இருக்கும். அப்படி இது தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் வந்து அது குற்றியல் உரமே அல்ல. சரியா? ஓகே. அப்ப இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இலக்கணம். வல்லினமையின் மேல் ஏறி ஒரு உகரம் பொதுவான இலக்கணம். அது என்ன தொடர் குற்றியல் உரம் அப்படிங்கிறதுக்கு எது விளக்கம்னு கேட்டா, நம்ம கூட சொல்லுவோம் தானே, உன் நண்பன் யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கு. என்ன காரணம்?
நண்பன் அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் பழக்கம் வந்து நமக்கு வந்து நண்பன்ட அந்த பழக்க வழக்கம். அப்போ நண்பன் யாருன்னா யாரை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறோமோ அவனை வச்சே நம்மளை எடை போட்டுடலாம். அந்த மாதிரி அப்போ வல்லினமையில் ஏறி உருவகிற குற்றியலுறும் கடைசி எழுத்து எப்போவுமே வல்லினமையில் ஏறி உருவகரமாக தான் இருக்கும். கடைசிக்கு முதல் எழுத்து இருக்குதுன்னு பிரதானமாக குற்றியலுகிற சொல்ல கூடினது 3 சொல் உள்ளதை தான் நான் பார்க்குறோம். சரியா? மூணு மூணு சொல் 3 எழுத்து உள்ளது. 3 எழுத்துள்ள சொல்லத்தான் குற்றியலுகரமாக நான் பார்க்குறோம். நெடில் தொடர் மட்டும் 2 எழுத்துள்ள சொல்லா இருக்கும். சரியா? நெடில் தொடர் மட்டும் 2 எழுத்துள்ள சொல்லா இருக்கும். மற்றதெல்லாம் பெரும்பாலும் என்னது 3 எழுத்துள்ள சொல்லத்தான் நம்ம பார்க்குறோம். சரியா? எனவே இந்த கடைசி எழுத்துக்கு உள்ள எழுத்தை பார்க்குறோம். பட்டு அப்படிங்கிறதுல உள்ள கடைசிக்கு முதல் எழுத்து என்ன? பட்டுங்கிற சொல்லின் கடைசிக்கு முதல் எழுத்து என்ன? சொல்லுங்க. பட்டுங்கிற சொல்ல கடைசி எழுத்து டூனா, அதுக்கு முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன். ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க வாய் திறந்து. இட். இட். இட் வந்து வல்லினமா மெல்லினமா இடையினமா அல்லது வேற ஏதாவது இனமா? என்ன இன மெய் அது? இட்டனா வல்லினம். 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 எனவே கடைசிக்கு முதல் எழுத்து வல்லினமா இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். சரியா? அப்ப மென் தொடரா இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? கடைசிக்கு முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? மென் தொடர் குற்றியலுகரமா இருந்தா கடைசிக்கு முதல் எழுத்து மெல்லின எழுத்தா மெல்லினம். இருக்கணும். இடைத்தொடர் குற்றியலுகரமா இருந்தா என்னவா இருக்கணும்? எப்படி கடைசிக்கு முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? இடையின எழுத்து. இடையின எழுத்தா இருக்கணும். அப்ப வன்தொடர் குற்றியல் வரும், மென்தொடர் குற்றியல் வரும், இடைத்தொடர் குற்றியல் வரும். சரியா? இப்ப வன்தொடர் குற்றியல் வரதுக்கு பட்டு அப்படிங்கிறது சொல்றோம். கடைசிக்கு முதல் எழுத்து இட்டனா பட்டு. மென்தொடர் குற்றியல் வரதுக்கு உதாரணம் சொல்லுங்க. மென்தொடர் குற்றியல் வரும் கடைசிக்கு முதல் எழுத்து ஒரு மெல்லின எழுத்தா இருக்கணும், மெல்லின மெய்யா இருக்கணும். தங்கு. சங்கு. வெரி குட். பங்கு, சங்கு அதெல்லாம் வரும். இடைத்தொடர் குற்றியல் வரதுக்கு கடைசிக்கு வந்து இடையின எழுத்தா இருக்கும். சாய்ப்பு. ஆ சாய்ப்பு. சார்பு, மார்பு அதெல்லாம் வரும். விளங்குதா? நெய்து. ஆ இது விளங்கல? நெய்து. நெய்து. நெய்து எப்படி எது கேட்டீங்க? இடைத்தொடர் நெய்து எல்லாம் வரும். ஓகே. அப்போ இந்த 3 தொடரும் உங்களுக்கு டவுட் வராது. கடைசிக்கு முதல் எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. அது உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் ஞாபகம் இருக்கும் தானே? சரி, அதனால பிரச்சனை இருக்காது. சரியா? அப்போ அதில் எதுவும் டவுட் இருக்கா? வன் தொடர் மென்தொடர் இடைத்தொடர் எதுவும் சந்தேகம் இருக்கா? 3 தொடரில் இப்போ பாதி பார்த்துட்டோம். 6 தொடரில் 3 தொடர் பார்த்துட்டோம். மிகுதி தான் பார்க்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ம் சார். ஆ இல்ல சார். இப்போ மற்றது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னென்ன இருக்குது? நெடில் தொடர் இருக்குது, உயிர் தொடர் இருக்குது. ஆயுத தொடரை கொஞ்சம் சைடில் வச்சுப்போம், பிறகு பார்ப்போம் ஆயுத தொடரை. இப்போ நெடில் தொடரும் உயிர் தொடரும் ஒரு பாஸ்கெட்டில் போடுறோம். சரியா? நெடில் தொடரும் உயிர் தொடரும். ஓகே. இப்போ எவ்வளோ நேரம் வன் தொடர் மென்தொடர் இடைத்தொடர் பார்த்ததுனே கடைசிக்கு முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சா மெய் எழுத்தா இருந்துச்சா? வன் தொடராக இருக்கலாம், மென்தொடராக இருக்கலாம், இடைத்தொடராக இருக்கலாம். என்ன எழுத்தா இருந்துச்சு? கடைசிக்கு முதலெழுத்து என்ன எழுத்தா இருந்துச்சு? என்ன இனம்? என்ன அது மெய் எழுத்தா இருந்துச்சா உயிர் எழுத்தா இருந்துச்சா? மெய் எழுத்து. மெய் எழுத்தா இருந்துச்சு. அதான் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் இடைத்தொடர். ஓகே. இந்த நெடில் தொடரும் உயிர் தொடரும் சரியா ஏனைய அந்த மூன்றிலிருந்து வேறுபடுது அப்படின்னு கேட்டா கடைசிக்கு முதல்த்து உயிரெழுத்தா இருக்கும். நெடில் தொடர்லையும் உயிர் தான் இருக்கும், உயிர் தொடர்லையும் உயிர் தான் இருக்கும். இல்லைங்களா? நெடில் தொடர்லையும் உயிர் தான் இருக்கும், உயிர் தொடர்லையும் உயிர் தான் இருக்கும். சரியா? அப்ப அப்ப ரெண்டுலையுமே உயிர் தானே இருக்கு. அப்ப ஏன் அப்ப ரெண்டு ஒன்று உயிர் தொடர்னு சொல்லியிருக்கலாமே? ஏன் நெடில் தொடர் ஒரு வகையாகவும் உயிர் தொடர் ஒரு வகையாகும்னா அதில் ஒரு ரெண்டுக்கும் பொதுவான ஒரு ஒற்றுமை எதுன்னு கேட்டால் கடைசிக்கு முதலெழுத்து உயிராக இருக்கிறது. வேற்றுமை என்னன்னு கேட்டால் என்ன? ஒன்றுனா பார்ப்போம். நெடில் தொடருக்கும் உயிர் தொடருக்கும்னா வேற்றுமை. சரியா? நெடில் தொடர். நெடில் தொடர் எப்பவுமே 2 எழுத்து சொல்லா இருக்கும். எத்தனை எழுத்து சொல்லா இருக்கும்? 2 எழுத்து சொல்லா இருக்கும். சரியா? உயிர் தொடர் 3 எழுத்து சொல்லா இருக்கும். உயிர் தொடர் எத்தனை எழுத்து சொல்லா இருக்கும்? 3 எழுத்து சொல்லா இருக்கும். சரியா? ஓகே. மற்றது சரி, முதலாவது பண்பு விளங்கிருச்சா? இல்லை எண்ணிக்கை அடிப்படையில் உயிர் தொடருக்கு எத்தனை எழுத்து? எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை எழுத்து?
சொல்லுங்க. வாய்த்திருது கடகடன்னு சொல்லணும். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவேன். உயிர் தொடருக்கு எத்தனை எழுத்து இருக்கும்? 3. 3. நெடில் தொடருக்கு எத்தனை? 2. 2. எண்ணிக்கை அடிப்படையில் எழுத்தையும் பார்த்துட்டோம். சரியா? ஓகே. அடுத்து உயிர் தொடர் அப்படிங்கும்போது அந்த அந்த எப்படி சொல்றது? இப்போ இப்படி எப்படி நெடில் தொடங்கிறது நெட்டெழுத்து 2 எழுத்து தானே. முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். நெட்டெழுத்து என்னது? நீண்ட வரிசையோட எழுத்துக்கள் இருக்கும் தானே. அந்த நெட்டெழுத்தை அடுத்து வல்லினமையில் ஏறி ரூகரமா இருக்கும். எது? நெடில் தொடர் 2 எழுத்து தான். முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். நெட்டெழுத்து என்னது? நெடில், அதாவது கா, சா, பா அப்படி வர்றது. ப எல்லாம் வராது. சரியா? அப்ப காசு, பாடு, சரியா? அந்த மாதிரி விளங்குதா? அப்ப நெட்டெழுத்தை எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரம் நெடில் தொடர் குற்றி உலகம். அப்ப பாருங்க காசுங்கிறத பார்ப்போமே. காசு அப்படிங்கும்போது பண்பு பாருங்க 2 எழுத்து சொல்லா இருக்கு. ஓகே, அப்ப அதுவும் குவாலிஃபிகேஷன் சரி. நெடில் தொடர் குற்றி 2 எழுத்து சொல். ஓகே, கடைசிக்கு முதல் எழுத்து. இப்ப கடைசி எழுத்து என்ன? அதுல காசுல கடைசி எழுத்து என்ன? காசுல கடைசி எழுத்து என்ன? சூனா. சூனா. சரியா? ஓகே. அப்ப இச்சனா பிளஸ் ஊனா. இச்சனா பிளஸ் ஊனா தானே சூனா. ஓகே. அப்ப கடைசி எழுத்து ஊனா. கடைசி அப்ப இதுல கடைசிக்கு முதல் எழுத்து இச்சனா. அப்ப இச்சக சு. இச்சக ஊ சு. ஓகே. இந்த கடைசி மெய் இருக்கு தானே. இச்சனா மெய் இருக்கு தானே. அந்த மெய்யுக்கு முன்ன உள்ள அதுக்கு உள்ள எழுத்தை பார்க்குறோம். இச்சனா பிளஸ் ஊனா தானே சூனா. இந்த சூனாவுக்கு சூனானா இச்சனா. அப்ப இச்சனா தான் கடைசிக்கு எழுத்து, அதாவது அந்த சூனாவில் அந்த அது மெய் தானே. கடைசி மெய் வந்து அது தானே. அடுத்து உயிர் தானே வருது. அந்த மெய்யுக்கு முதல் உள்ள எழுத்து என்ன? இந்த இச்சனாவுக்கு முதல்ல உள்ளது என்ன அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, திரும்ப பிரித்து காட்டுறேன் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் தான் நிறைய பேர் குழம்புறது. சரி, கவனிங்க. இப்ப காசு, காசு பிரிப்போம். இக்கண்ணா ப்ளஸ் ஆவண்ணா ப்ளஸ் சொல்லுங்க இச்சண்ணா ப்ளஸ் ஊனா. இந்த எழுத்து எப்போவுமே வல்லினமையில் ஏறிய ஒரு உகரமாக தானே இருக்கும். இச் ப்ளஸ் ஊ. ஓகே. இந்த இச் ப்ளஸ் ஊ தான் சு. கடைசி மெய் எதுன்னு கேட்டால் இந்த இச்சனா. இது கடைசி உயிர் தானே. இது உயிர். கடைசியாக வந்தக்கூடிய மெய் வந்து இந்த இச்சனா. இந்த இச்சனாவுக்கு முதல் எழுத்து என்ன பார்க்கணும். இச்சனாவுக்கு முதல் எழுத்து என்ன இருக்கு? முதல்ல என்ன எழுத்து இருக்கு? என்ன எழுத்து இருக்கு? ஆ. ஆ. ஆ உயிரா மெய்யா? உயிர். ஆ உயிர். சரியா? அது குறிலா நெடிலா? நெடில். நெடில். எனவே அப்பதான் அப்ப இக்கனா பிளஸா கா, இச்சனா பிளஸா சா. அப்ப நெட்டெழுத்தை அடுத்து வல்லினமையில் ஏறி ஒரு முகரம் தான் குற்றியலுகரம். எனவே கடைசி வல்லினமையில் ஏறி வர முகரத்துக்கு முதல்ல உயிர் எழுத்து இருக்கும். அப்ப 2 எழுத்துள்ள சொல்லா இருக்கும் நெடில் தரு குற்றியலுகரம். சரியா? 2 எழுத்து சொல்லா இருக்கிறது முதலாவது பண்பு. அதுல கடைசி எழுத்து வல்லினமையில் ஏறி ஒரு முகரமா இருக்கும். சுருது பொருட்கள் ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கும். முதல் எழுத்து நெட்டெழுத்தா இருக்கும். சரியா? கா சா அப்படின்னு இருக்கும். கடைசி மெய்க்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். விளங்கிச்சு என்ன சொல்றேன்ட்டு? விளங்கிருச்சா? நெடில் துறக்குட்டியில் நெட்டெழுத்து எழுத்து வல்லினமையில் ஏறி ஒரு உரமா இருக்கும். கடைசிக்கு முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். அதை நம்ம உயிர் மெய்யா பார்த்தோம்னா நெட்டெழுத்தா இருக்கும். கா சா டா அப்படின்னு பார்க்கணும். தெளிவா? நெடில் துறக்குட்டியில் தெளிவா? ஆ சார். ஓகே. இப்போ பார்க்க போறோம் உயிர் துறக்குட்டியில் வரும். உயிர் துறக்குட்டியில் வரும் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன உயிர் துறக்குட்டியில் வரும்னா எத்தனை எழுத்து சொல்லா இருக்குன்னு சொன்ன முதல்ல உயிர் துறருக்கு? 3. 3 எழுத்து சொல்லா இருக்கும். சரியா? கடைசி வந்து குசுறுது பொருளை முடியும். சரியா? கடைசிக்கு முதல் எழுத்து உயிரா இருக்கும். இப்ப உதாரணமா வயிறு, வயிறுன்னு எழுதுறோம். இதை பிரிப்போம். பிரிங்க பார்ப்போம். வயிறை பிரிப்போம். இவ்வனா பிளஸ் சொல்லுங்க ஆனா பிளஸ் இயனா பிளஸ் ஆனா பிளஸ் சொல்லுங்க இட்டனா பிளஸ் ஊனா. சரியா? ஓகே. இது பாருங்க, இன்டர்னா பிளஸ் ஊ வயிறு. இது வல்லினமையில் ஏறி உருவகரமா இருக்கு. ஓகே. இந்த இந்த வல்லினம் இருக்கு தானே. இந்த வல்லினத்துக்கு முதல் எழுத்தை பார்க்குறோம். என்ன எழுத்தா இருக்கு? உயிரா இருக்கு. அப்போ ஓகே, உயிர் தொடர்னு வந்துருச்சு. சரியா? ஓகே. சரி, வயிறுனா வானா ஈனா வரணுங்க. ஈனா, ஈனா, இந்த ஈனா. சரியா? வயிறு தானே. ஓகே. அப்போ இது உயிரெழுத்தா இருக்கு. ஓகே. அப்போ அது முதலாவது அந்த கடைசிக்கு முதல்த்து உயிரெழுத்தா இருக்கணும். அதோட குவாலிஃபிகேஷன் சரி. 3 எழுத்து சொல்லா இருக்கு. கடைசிக்கு முதல்த்து உயிராகவும் இருக்கு. ஓகே. இந்த 3 எழுத்து எப்படி வரும்னு கேட்ட பிள்ளைகள்
நெட்டெழுத்து நெடில் திருக்குட்டியில் நம்ம பார்த்தோம், நெட்டெழுத்து எடுத்து வல்லினமையில் ஏறி உருவகம் பார்த்தோம். இதே அப்படின்னு கேட்டா ரெண்டு வகையா பார்க்குறோம். ரெண்டு வகையா பார்க்குறோம். முதல் எழுத்து குறிலா வந்து ரெண்டாவது எழுத்தும் குறிலா வந்து வல்லினமையில் ஏறி உருவகமும் குற்றியலுகரம் தான். முதல் எழுத்து குறிலா வந்து ரெண்டாவது எழுத்து நெடிலா வர்றதும் என்ன இது உயிர்த்துற குற்றியில் வரும். அப்ப இரு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி ஒரு உகரமும் எனது உயிர்த்துற குற்றியில் உகரம் தான். குறில் நெடிலை எடுத்து வல்லினமையில் ஏறி வரும் உகரமும் என்னது உயிர்த்துற குற்றியில் உகரம். இரு குறிலை எடுத்து இரு குறில எப்படி உதாரணமா நான் பார்க்க பாருங்க. இப்ப உதாரணமா ம், மெழுகு மெழுகுன்னு இருக்கு. சரியா பாருங்க, இது உயிர்த்துற குற்றியில் உகரம் இல்லையா? மெழுகு, மேனா ஒரு குறில், லூனா ஒரு குறில், மெழுகு. அது உங்களோட பேர் எழுதும். சரியா? யாராச்சும் பேர் உங்களோட பேர் எழுதுவோமே. ஓகே, கவனிங்க. பிசாசு. சரியா? பிசாசு. ஓகே பாருங்க, முதல் எழுத்து குறிலா நெடில் நெடிலா? பிசாசுல முதல் எழுத்து குறிலா நெடிலா? சொல்லுங்க பிள்ளைகள். நீங்க பிசாசுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதாவது தெரியும்னு சொல்லுங்க, இல்லை தெரியாதுன்னு சொல்லுங்க. சுத்ததே வேணாமே. ஓகே, இங்கே வாங்க, விஷயத்துக்கு வாங்க. முதலாவது குறில் தானே சார்? அதனால முதலாவது எழுத்து குறில் எழுத்து கூறில், வெரி தானே? குட். அப்படியே மைக் அன்மியூட் பண்ணாம வச்சிருங்க. ஓகே, குறில். ரெண்டாவது எழுத்து சா, நெடில் எழுத்து. நெடில். அப்ப இரு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி உரம் மெழுகுங்கிறது குற்றியலுகரம் தான், உயிர்த்தொரு குற்றியலுகரம். பிசாசு அப்படிங்கிறது வந்து என்னது குற்றியலுகரம் தான், இது உயிர்த்தொரு. ஏன்னா இது குறில் நெடில், இது இரு குறில். இரு குறில் குறில் நெடில், இரு குறில் குறில் நெடில். இப்போ இரு குறிலை எடுத்து வல்லினமையில் ஏறி உருவகரமும் உயிர்த்தொடர் தான். குறில் நெடிலை எடுத்து வல்லினமையில் ஏறி உருவகரும் அப்ப குற்றியலுகரம் தான். அப்ப இந்த குறில் நெடிலை எடுத்து வல்லினமையில் ஏறி உருவகிறதுக்கு ஒரு உதாரணம், வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிசாசு மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க. அடாது. ம், படாது, விடாது, வேற வேற சொல்லுங்க, சொல்லுங்க. தராசு. ம், அதெல்லாம் வரும். ஓகே. இரு குறில் எடுத்து வல்லின மேல் ஏறி வருகிறதுக்கு சொல்லுங்க. ரெண்டு குறில் எடுத்து வல்லின மேல் ஏறி வருகிறோம். மயிறு, பயிறு, தயிர். படகு. அடகு, வெரி குட், நல்ல ஒரு உதாரணம். அடகு. உறவு இறகு. வருமா? உறவு, உறவு, உறவு உயிர் திறக்குட்டி வருமா இல்லையா? குயிக்கா சொல்லணும். உறவு. இல்ல. ஏன்? குசுடு துப்புரு ஆ, ரெண்டு எழுத்து இல்லைங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசி எழுத்து வந்து குசுறுத்து பொருட்களை வரல. என்னது அது? வல்லின மேல் ஏறி உரம் இல்லை. இது வந்து இப்போ நான் வந்து என்னது இடையினமையின் மேல் ஏறி உரமா இருக்கு. விளங்கிச்சு? அப்போ எப்படி கேட்டாலும் என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். அப்போ விளங்கிச்சா பிள்ளைகள்? உயிர்த்தொடர், சாரி, வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெடில்தொடர், உயிர்த்தொடர். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கின்றதா சந்தேகம்? சொல்லணுமே குயிக்கா. பேசுங்க பிள்ளைகள், யாராவது பேசுங்க. எல்லாரும் பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஒரே டைம்ல எல்லாரும் பேசினாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. சந்தேகம் எதுவும் இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல சார். ஆ, அப்படி சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? நோன்பு காலமும் இல்லை. நோன்பு காலமாக இருந்தால் கொஞ்சம் களைப்பாக இருப்பீங்கன்ட்டு இப்போ வந்துட்டு கலைக்க வைக்கிறது இல்லை. இப்போ நல்லா சாப்பிட்டு தான் இருக்கீங்க. ம், ஓகே. அப்போ இது ஓகே. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்போ என்னது, உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுமா? ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்னன்ட்டு. கடைசி முதல் என்ன எழுத்தாக இருக்கும்? ஆயுத எழுத்தாக இருக்கும். அகுது, இகுது, அந்த மாதிரி வரும். அது எக்ஸாம் கேட்கவும் மாட்டாங்க பெரும்பாலும். அது கேட்டால் செஞ்சிருவீங்க நீங்கள். சரியா? ஓகே. இப்போ குற்றியலுகரம் தெளிவாயிடுச்சா? விளங்கி விட்டதா? குற்றியலுகரம் சார்ந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் முகம் கொடுக்க முடியுமா? 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 ம், அப்படி ஆக்டிவ் ஒன்றும் இல்லை இந்த கிளாஸ். என்ன நான் ஆக்டிவாக இருக்கேன்ல, அந்தளவு எனர்ஜியாக இருக்கேன். நீங்கள் என்ன, நீங்கள் உங்கள் ஆக்டிவ் எப்படி காட்டுவீங்க?
உங்களோட வாய்ஸ் மூலம் கொஞ்சம் கிளாஸில் இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு மைக் அன்மியூட் பண்ணி கொஞ்சம் பேசணும். பேச மாட்டேங்களே, பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு அதான். நீ பேசுவீங்களா? இந்தா. ஆம் சார். அப்படி பேசுங்க. ரிலாக்ஸாக மட்டும்தான் பேசுறீங்க, மற்ற ஆட்கள் சைலண்டாக இருக்கீங்க. ஓகே. அடுத்த அடுத்த தலைப்புக்குள்ள போவோம் பிள்ளைகள். எழுத்தின் பரம்பல். என்னது? எழுத்தின் பரம்பல். பரம்பல். சரியா? ஓகே. இப்போ பரம்பல்னா என்ன? பரவி காணப்படுதுனா பரம்பல்னு என்னது? பரவி காணப்படுது. எழுத்து எங்கெங்க பரவி காணப்படும்? எங்கெங்க பரவி காணப்படும்? ரோட்ல, குழியிலாம், எப்படி எங்கெங்க பரவி காணப்படும்? ம் எதுக்குள்ள பரவி காணப்படும்? சொற்களுக்குள்ள பரவி காணப்படும். ஒரு கட்டுரை எடுத்துட்டா பரவி காணப்படும். ஏதோ ஒரு இணைப்பின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கும். சரியா? தொடர்பு அடிப்படையில். சரியா? அப்ப சொற்கள் எப்படி, சொற்களுக்குள்ள எழுத்துக்கள் எப்படி பயின்று வருது, எப்படி இணைஞ்சு வருது, சரியா? அதைத்தான் இப்ப படிக்க போறோம். அப்ப சொல்லாக்கத்தில் எழுத்துக்கள் பயின்று வரும் முறைமையே எழுத்தின் பரம்பல் எனப்படுகின்றது. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டா எந்தெந்த சொற்கள் முதல் நிலையில வரும், அதாவது சொல்லின் முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் வராது, சொல்லின் இடையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எந்தெந்த எழுத்து வராது, சொல்லின் கடைசியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் வராது. சரியா? எந்த எழுத்து எந்த எழுத்தோட வரும், எந்த எழுத்து எந்த எழுத்து பக்கத்து பக்கத்தில் வரும்போது எந்த எழுத்து எந்த எழுத்தோட சேர்ந்து வரும், எந்த எழுத்து எந்த எழுத்தோட சேர்ந்து வராது. அப்போ சேர்ந்து வர்றதுக்கு காரணம் என்ன, சேர்ந்து வராததுக்கு காரணம் என்ன, அப்படி இப்படி அக்குவேரா அணிவேரா நம்ம பார்க்க போகிறோம். விளங்கிச்சா? இதுதான் எழுத்தின் பரம்பல். தலைப்பு விளங்கிச்சா என்னத்தை பார்க்க போகிறோன்ட்டு? அதை முதல்நிலை, இடைநிலை, இறுதி. அப்போ முதல்நிலை எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள். விளங்கிச்சா? இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இதில் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கூடுதலாக எதோட சம்மந்தப்படுத்தி கூடுதலாக ஆனால் இடைநிலை எழுத்துக்கள் தான் சம்மந்தப்படுத்தி வருது. இப்போ முதல்நிலை எழுத்துக்கள்னா இப்போ நம்ம உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்லிட்டு போகிறோம், அதை கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி, முதல்நிலை எழுத்துக்கள்னா இப்போ எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களும் இருக்குது, மெய் எழுத்துக்களும் இருக்குது. சரியா? ரெண்டும் சேர்ந்தது தானே பிள்ளைகள், உயிரெழுத்து மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்துக்கள் சேர்ந்தது தானே எழுத்து எழுத்து எழுத்துக்கள் அரிச்சுவடி. சரியா? ஓகே. இதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மொத்தம் தமிழ் நெடுங்கணக்கில்? எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 240. இருநூற்றி இருநூற்று சொல்லுங்க பிள்ளைகள். சின்ன ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி கேட்க மாட்டாங்க, கேட்குறேன் உங்கள்கிட்ட. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தமிழ் நெடுங்கணக்கில்? 247. இருநூற்றி ஒழுங்கா 47. சொல்லுங்க. ஆ 247 7. எழுத்துக்கள். ஓகே. அப்போ இந்த 247 எழுத்துக்களில், சரியா, சொல்ல உருவாக்கும் போது, ஒரு சொல்ல உருவாக்கும் போது எந்தெந்த எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட்டாக வரும், முதல்ல வருங்கிறது தான் முதல் எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்களில் இடையில என்னென்ன எழுத்துக்கள் வருங்கிறது தான் இடைநிலை எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்களில் கடைசியில் என்னென்ன எழுத்துக்கள் வருங்கிறது தான், சொல்லின் கடைசியில் வர்றது தான் இறுதிநிலை எழுத்துக்கள். இல்லைங்களா? முதல் எழுத்துக்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்படி எப்படி இப்போ உயிரெழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு மொத்தம்? 12. 12 எழுத்துக்கள் இருக்கு. 12. அப்போ அப்புறம் 12 எழுத்துக்களும் வருமா? சொல்லின் முதல்ல வருமா வராதா? ஓ. வருமா வராது சார். வராதா? வருமா வராதா? வரும். வரும். ஓகே. பாப்போமா, டெஸ்ட் பண்ணி பாப்போமா. ஆனா, சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். ஆனா அம்மா, ஆவண்ணா ஆடு, ஈனா சொல்லுங்க, இலை, இலை. இயன்னா, ஏட்டு. அடுத்து உரல். அடுத்து ஊஞ்சல். அடுத்து எலி. அடுத்து ஏணி. அடுத்து ஐயம். அடுத்து ஐயனா கொடுத்து நான் தேடி இருக்காள் ஒரு ஆள். அடுத்து ஒட்டகம். ஒட்டகம். அடுத்து ஓடு. ஓது. அடுத்து ஓடு. ம் ஒவ்வை. ம் மாலுவா என்ன சொன்னீங்க? ஓ ஓ ஔ, ஔவை, ஔடதம், அதெல்லாம் வரும். ஓகே. அப்புறம் எல்லாம் வந்துருச்சுன்னா, சின்ன வயசுல நம்ம என்ன படிச்சிருக்கோம், அது சின்ன வயசுல ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போறோம்.
ஆனா என்னது முதல்நிலை எழுத்துக்கள் எல்லாமே. சரியா? ஓகே. அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் முதல்நிலையாக வரும். ஓகே. இப்போ மெய்யெழுத்துக்கள் என்னென்ன இருக்கு? க, ச, ட, த, ப, ர. ங, ஞ, ந, ந, ம, ந. ய, ர, ல, வ, ல, ல. கசரத பர கஞ்சன நமன யாரல வளல. ஓகே. இப்போ பாப்போமா இக்கனா இக்கனா இதை பாப்போமா. இக் இக் வருமா முதல்லையா? இக்கனா வருமா? மெய்ய பார்ப்போம், அடுத்து உயிர் மெய்ய பார்ப்போம். இக்கனா வருமா? இக் வருமா முதலாவதா? கடவுளுங்க இக்கு வருது தானே, இக்கனா பிளஸ் ஆனா தானே. ஃபர்ஸ்ட்ல காணா தான் வருது, ஆனா பிரிச்சா இக்கனா பிளஸ் ஆனா தானே. கடவுள் வருது தானே, அப்ப காணா வருமா? மார்க் பண்ணிங்க, நோட் பண்ணிக்கங்க. காணா வருது. சானா வருமா முதல்நிலையா? சட்டி, சங்கம் வருதா இல்லையா? ஓகே. ஓம் டானா சார். டானா வருமா? டானா. ம். டானா வருமா? ஓம் சார். எங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லணும். டானாவில் ஒரு சொல்லுங்க. டயர், டயர். தமிழ் சொல்லாது. டயர் தமிழ் சொல்லா? இல்ல சார். ஆ, தமிழ் சொல் வராது, பிறமொழி சொல் வரும். அப்ப டானா வராது. இத்தனா. இத்தனா வருமா? ஓம். ஒரு சொல் சொல்லுங்க. தந்தை. வெரி குட். அடுத்து இப்பனா வருமா? ஓ, என்ன சொல் சொல்லுங்க. சார். ஆ, டம், பந்து. பட்டம். இந்த ரே வருமா? இல்ல சார். ஆ, வராது. சரி, அப்ப இதுவும் வராது. ரெண்டு எழுத்துக்கள். அடுத்து இவ்வனா வரும். இவ்வனா வருமா? ஓம் சார். உதாரணம். வயிறு. வெரி குட். சரியா? ஓகே, வரும். அடுத்து இந்த நான் வருமா? இந்த நான். ஓம். உத உதாரணம். ரெண்டு, நண்டு. ஓகே, வெரி குட், வரும். அடுத்து இந்த நான் என்ன நான் வருமா? மூன்று சொல்லி. இல்ல. இதுவும் வராது. ஓகே, ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது ஞானா, சாரி. அடுத்து ஞானா ஞானா வருமா? இஞ்ஞனா ஓ. இஞ்ஞனா இஞ்ஞனா இஞ்ஞனா. ஓ. எங்க சொல்லுங்க உதாரணம். ஞானம். ஞானம், ஞானம், ஞமிழி. இதுவும் வரும். உம்மனா வருமா? இந்த ஓம் நானா சார். வருமா? ரெண்டு சொல்லி. இல்ல சார். அப்ப இது வர மூணு எழுத்து கண்டுபிடிச்சிட்டோம், வராது. ஓகே. அடுத்து இடைநிலத்துக்கு போறோம். ஈயனா வருமா? ஈயனா இ, வராதா? யார்? இல்ல சார். யார் வராதோ? யார் வரும். வரும். வெறும். இந்த ரே வருமா? யார் ரே? இல்ல சார். இது- இல்ல, வருமா வராதா? வராது. வரவே வராது. அதான் நம்ம இது வராதுங்கிறதுனால தான் முன்னுக்கு ரத்தம் அப்படிங்கிறதுக்கு ஈனா போடுறோம். முன்னுக்கு ரத்தம்னு வாசிப்பாங்க. ரத்தம்னா ரத்தம் தான். அது ஏன் ஈனா போடுறோம்? ராமன் அப்படிங்கிறதுக்கு ராவணா போடாம ஏன் முன்னுக்கு ஈனா போடுறோம்? இராமனா? ராமன் தான். ஏன் ஈனா போடுறோம்? ஏன்னா மொழிக்கு முதல்ல ரகரம் வராதுங்கிறதுக்காக, முதல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈனா போடுறோம். சைலண்ட் லெட்டரா அதில் வரும். சரியா? ஓகே, அப்போ இதுவும் வராது. லானா? இல்லைண்ணா இல்லைண்ணா. இல்ல. ஆ வராது, ஆனால் பிறமொழியில் வராது வரும். சார். லாடம், லத்தி. அந்த மாதிரி பிறமொழி சொற்கள்ல வரும், தமிழ் சொல் வராது. ஓகே, அப்ப இது வராது. இவ்வண்ணா? வண்டி, வாடகை. இவ்வண்ணா வரும். அடுத்து இந்த லானா, மவ்வளவு லானா? வராது சார். வராது, இதுவும் வராது. இந்த ல, கால்ல. வராது. வராது. பாருங்க, வளின் எழுத்துக்கள்ல ரெண்டு எழுத்து வராது. மெலின் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து வராது? ரெண்டு எழுத்து வராதுனா நானாவும் நானாவும். இடைநிலத்துக்கள்ல ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு வராது. சரி, அப்ப நாலு, ரெண்டு, ஆறு, எட்டு எழுத்துக்கள் வராது. சரியா? எழுதுல மெய் எழுத்துக்கள்ல, மெய் எழுத்துக்கள்ல. திரும்ப நீ இப்படி பார்க்கலாம். இப்ப இக்கனா வருதுனே. இக்கனா இக்கனா மெய் எழுத்து பார்த்துடும், உயிர் எழுத்து பார்த்துடும். உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்குதுனே. இப்ப காவண்ணா, இப்ப இந்த இந்த இதுங்களே. காவண்ணா, கீனா, கீயண்ணா, கூனா, கூவண்ணா,
கேனா கேனா கையண்ணா கோனா கோனா கவ்வண்ணா. ஓகே, அதில் எல்லாமே வருதுண்ணா, எல்லாமே சொல்லலாம் கானா காவனாவில். சானா சாவனாவில் சொல்லுங்க. சானா சாவண்ணா சீனா சீயண்ணா சூனா சூவண்ணா சேனா சேயண்ணா சையண்ணா சோனா சோனா சவ்வண்ணா இச்சண்ணா. அது ஓகே தானே, அதுவும் வந்துருச்சு. அடுத்து டானா டாவனாவில் அறவே வராது, அதை விட்டுருங்க. சரியா? அடுத்து இத்தனாவை எடுத்துக்கிட்டா த தா தானா தாவனா தீனா தீயனா தூணா தூவனா தேன தேன தையனா தோணா, அதில் எல்லாமே வரும். பானா பானாவில் பா பா பானா பாவனா பீனா பீனா பூனா பூனா பேனா பேனா எல்லாமே வரும். சரியா? அடுத்து இந்த அறவே வராது, அதனால அது பிரச்சனை இல்லை. இவ்வனாவை எடுத்துங்க. இவ்வனாவில் பாருங்க, எல்லா எழுத்து 18 உயிர்மையும் வருமானு பாருங்க, 17 உயிர்மையும் வருமானு பாருங்க. வா வா வி வி. ஊனாவில் ஏதாவது எடுத்திருக்கா? சொற்கள் இருக்கா ஊன, இந்த ஊ ஆரம்பிக்கிற மாதிரி? இல்ல ஊ. இல்ல. ஊ ஊ. அடுத்த என்ன எழுத்து? வே வே. ஓ ஓ. பாருங்க, ஓ வே வே. ஓகே, ஓ ஓனா வருமா? ஓனா ஓனாவில் வருமா? இல்ல. அந்த மாதிரி இருக்கு, அந்த உயிர்மையிலே அப்படி இருக்கு. அதே மாதிரி ஞானாவில் ஞானா வரும், ஞாவனா வரும், நீ நீ நியூ நியூலாம் வருமா? வராது. அதே மாதிரி ந நா நீ நூ நே நே நை நோ நை நோ, அது கூட வரும் போல, நோ எல்லாமே வரும். மாமாவில் எல்லாம் மானா மானாலும் வரும், நானா வரே வராது. யானா யானா யாவனா ஈனா ஈனா, அதுக்கப்புறம் ஈ ஈ யூ யூ அதெல்லாம் வராது. யூகம் அந்த மாதிரி சொல்லணும், சில சில சொற்கள் விளங்குதா? இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் பிள்ளைகள். மெய்யெழுத்து வரும், ஆனால் இடையில இடையில வானம். இப்போ வகரத்தை எடுத்துக்கிட்டா வகரம் முழுமையான எழுத்துக்கள் எல்லாமே வராது, இடையில என்னது ஊ ஊலாம் வராது. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, சொற்களை போட்டு குழப்புவாங்க. மொழிக்கு முதல்ல வர்றது வராது, அதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணி செஞ்சிடலாம் தானே பிள்ளை? விளங்கிடுச்சா உங்களுக்கு முதல் எழுத்துக்கள்? முதல் ஆம் எழுத்துக்கள் சார். உயிரெழுத்துக்கள் வரும், மெய் எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் வராது. அதில் உயிர்மெயிலையும் எல்லா எழுத்துக்களும் வராது, சில எழுத்துக்கள் வரும் சில எழுத்துக்கள் வராது. அப்போ எந்த எழுத்து வரும் எந்த எழுத்து வராதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா? எழுத்தின் பரம்பல் அந்த முதலில் எழுத்துக்கள் விளங்கிச்சா? ஆம் சார். வெரி குட். அடுத்து என்னது? இறுதிநிலை எழுத்துக்கள். இறுதிநிலை எழுத்துக்கள்லாம் கடைசியில் வருது, ஒரு சொல்ல கடைசியில் வருது. சரியா? கடைசியில் உயிரெழுத்துக்கள் கடைசியில் வருமானு பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12 வருமானு பாருங்க. ஆனா வருமா கடைசியில்? ஒரு சொல்ல கடைசியில் ஆனா. இப்ப பல அப்படிங்கிறோம், கடைசியில் வருதா இல்லை? எல் பிளஸ் வருதா ஆ, இல்லையா? ஆ. ஆவணா வருமா? வரும். பலா. ஆ. அடுத்து ஈனா கனி. வரும். ஈயண்ணா வரும். தேனி. தேனி. அடுத்து அடுத்து சொல்லி 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 ஒரு எழுத்து சொல்லி அந்த சொல்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இ இ ஊ. ஊல ஊ. ஏடு. பட்டு. ஊல. பூ. வெரி குட். அடுத்து அடுத்து சொல்லு சொல்லுங்க. ஊ ஊ. ஏ ஏ ஏனா ஏ ஏ. ஏனா வருமா? ஏனா கடைசியில் வருமா? சொல்லுக்கு கடைசியில் வருமா ஏ? வராது. வராது. வெரி குட், அதை நோட் பண்ணுங்க, ஏ வராது. அடுத்து ஏ வருமா? ஏனா வருமா வராதா? கண்ணே கலைமானே வருது தானே? கண்ணே இல்லை ஏனா வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருது. ஏனா வராது, ஏனா நல்லா நோட் பண்ணுங்க. ஏனா. அடுத்து ஐ. ஐ வருமா கடைசியில? மொழிக்கு கடைசியில? வரும். கை. ஆ. கை தை கை. மை பை அதெல்லாம் வரும். ஓகே. ஐ. அடுத்து ஓ. ஓ வருமா கடைசியில? வரும். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஓனா வர மாதிரி சொல்லுங்க, மொழிக்கு இறுதியில ஓனா வர மாதிரி ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. நோ. நோ. ஆ? ஓ. இந்த நோனாவா? என்ன சொன்னீங்க சொல்? இதான் சொன்னீங்களா? நோ வருதா? ஆ. அப்படின்னா என்ன நோனா? பழந்தமிழ்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், ஆனா இப்ப யூஸ் பண்றது இல்ல. அப்ப பெரும்பாலும் தற்கால தமிழ்ல ஓனா வராது. சரியா? ஏனா ஓனா வராது. அடுத்து ஓ. ஓ வருமா? அவனோ வருது. அவ் வருமா?
கடைசியில் கடைசியில் வருமா? தற்கால தமிழில் ஏதாவது சொல் இருக்கா? கவு அப்படிங்கிற ஒரு சொல்லு ஒன்று இருந்துச்சு, சரியா? ஆனால் இப்போ இல்லை. ஆனால் தற்கால தமிழில் வருமா கடைசி மொழிக்கு இறுதியில்? லவ் அப்படின்னு எழுதுறது இல்ல, அது ஆங்கில சொல், சரியா? ஓகே, விளங்கிச்சா? அப்போ ஏனா ஓனா அவ்வண்ணா என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் உயிர் எழுத்துக்கள் வராது, சரியா? விளங்கிச்சா? ஓகே, அப்போ மெய் எழுத்துக்களை கொஞ்சம் பார்ப்போம். மெய் எழுத்துல கசர தப்பறையில் இருக்குதுனே, கசர அந்த 6 எழுத்துக்கள் எல்லாமே வருமானு பாருங்க. கசர தப்பறையில் பாருங்க, கடைசியில் வருமானு பாருங்க. க ச ட த ப ர. இக்கனா வருமா கடைசியில்? வராது. வராது, சரி. அப்ப கேக் வருது, இக்கனா வருது, அது தமிழ் சொல் அல்ல. இச்சனா வருமா? அதுவும் வராது. எப்படி வராதா? கெச் வருதே. ம், இது வராது. இட்டனா வருமா? இட்டனா இட்டனா கடைசியா வருமா? இல்ல. வராது. இல்ல இத்தனா சார். இத்தனா இல்ல. வருமா? வராது. இல்ல. இப்பனா வருமா? இல்ல. இல்ல. இட்டனா வருமா? இல்ல. வெரி குட். விளங்குதா? கசடப்ப அங்க அஞ்சன நம்ம ங்க ங்க ந ந ம ந. இவ்வனா வருமா? இல்ல சார். ஆ. இயனா வருமா? இல்ல. ஈயனா? இல்ல. ஏன் போய்? வரும். மெய். ஆ? மெய். மெய். போய் மெய் வருது தானே, அப்ப ஈயனா வருது, சரியா? இர்ரனா வருமா? இர்ரனா கார், கார் மேகம் கார். வேர். வேர் வருது, இர்ரனா வருது, வெரி குட். அடுத்து ஏற இல்ல, இல்லனா வருமா? சரி சரி, நம்ம ஓ. சரி வேல். சரி, இடைநிலத்து பார்த்துக்கிட்டோம், நம்ம இதை பார்க்க போய் மாற்றி பார்த்துட்டோம். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, இடைநிலத்தை பார்த்துட்டோம். ஏற ல ல ல வருமா? இல் இல் வேல், சரியா? வரும். வருமே. வரும். அடுத்து ஏற ல இவ்வண்ணா. வரும். எங்க சொல்லுங்க. வாவ், அதா இவ்வண்ணா அவ்வளோ சொல்லுங்க, கடைசி இருக்க மாதிரி இருக்கா? வர வருமா இவ்வண்ணா? வராதே. வராது. இவ்வண்ணாவில் சொல்லு, இல்லைனாவில் வரும். வேறல வேலை மொபைல உள்ளனாவில் வரும். ஊழ், வரும். ஊழ் வினை ஊழ் வருமா? விளங்குதா? அப்ப எந்த வருது வரலன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணி கேளுந்தானே, எம்சிக்யூ பார்த்து எந்த எழுத்து வராதுன்னு ஆம் உங்களுக்கு. சார். ஓகே, அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி தான் இது என்னது, மெல்லின எழுத்துக்களையும் இங்கண்ணா, இங்கண்ணா வருமா? இங்கண்ணா வருமா? என்னண்ணா இங்கண்ணா ந ம ந வராதுண்ணா. இம்மனா வரும்ண்ணா, இம்மனா வரும் தானே. மௌனம் ரெண்டு சொல்லினா வரும், மூணு சொல்லினா வரும். மண் ரெண்டு சொல்லினா என்னது? ரெண்டு சொல்லினா சொல்லுங்க பார்ப்போம். வின், வின் வின். விளங்குதா? அந்த மாதிரி விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? முதல்நிலை எழுத்துக்கள், இறுதிநிலை எழுத்துக்கள் எது வரும் எது வராது, உயிர் எழுத்துக்கள் எது எது வரும், மெய் எழுத்துக்கள் எது எது வரும், உயிர் மெய் எழுத்துக்கள் எது எது வரும். அப்படி தெளிவாயிருச்சா உங்களுக்கு? ஒரு 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 புரிதல் வந்துருச்சு தானே? வந்துருச்சா? வரல? ஆம் சார். ஆ, ஓகே. இப்போ நம்ம இது வந்து உங்களுக்கு பொதுவாக இது என்ன தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக அந்த விளக்கத்தை கொடுத்தேன், நோட்ஸ்ல இல்லை, சரியா? நான் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி அடிச்சிருவீங்க. ஆனால் மெயினான அடிக்கடி அடிக்கடி எது எக்ஸாமுக்கு வருது அப்படின்னு கேட்டால் இடைநிலை எழுத்துக்கள் தான் வருது, சரி. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இடைநிலை எழுத்துக்கள் என்னது? சொல்லாக்கத்தின் போது சொல்லின் இடையில் தனித்தோ பிற எழுத்துக்களோடு இணைந்தோ இடம்பெறும் எழுத்துக்கள் இடைநிலை எழுத்துக்கள். வாசிங்க ஒரு ஆளத, வாசிங்களேன், வாசிங்க ஒரு ஆள்.
சொல்லாக்கத்தின் போது சொல்லின் இடையில் தனித்தோ பிற எழுத்துக்கள் ம், ம். இணைந்தோ இடம்பெறும் எழுத்துக்கள் எனப்படும். ஆ டிலக்ஸ் எந்த இடம் நீங்க ஊர்? ஷ்ரிங்கோ சைட் சார், பெருகல் சைட். இருக்கு கவரேஜ் குறவு போல அங்க. ஆம் நான் பேசுறது விளங்குதா? நீங்க சார். பேசுறது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. ஓகே. அப்ப சொல்லாக்கத்தின் போது சொல்லின் இடையில் தனித்தோ பிற எழுத்துக்களும் இணைந்தோ இடம்பெறும் எழுத்துக்கள் இடைநிலை எழுத்துக்கள் எனப்படும். சரியா? அப்ப சொல்லாக்கம்னா சொல்ல உருவாக்கும் போது இடையில வரக்கூடிய எழுத்துக்கள். சரியா? அந்த இடம் மெய். சரியா? அப்ப மெய் மட்டும் இல்லை, இடைநிலை எழுத்துக்கள்னா உயிரும் வரும் மெய்யும் வரும். சரியா? ஓகே, பார்ப்போம் பாருங்க. இந்த பாருங்க, அவ உயிரை கொஞ்சம் பார்ப்போம். உயிர் வந்து இடையில இப்போ ஆனாவில இருந்து அவ்வண்ணா வச்சு இடையில வருதான்னு நீங்க பார்க்கலாம். ஆனா வருமா? இடையில உயிர் எழுத்து. மகள் வருது தானே? ஆவண்ணா இடையில. இப்ப மகள்கள மனா பிளஸ் ஆனா இக்கனா பிளஸ் ஆனா அப்படியே வருது. அப்ப இக்க இடையில இடையில தான் வருது. ஆவண்ணா தாலி தாய் ஆவண்ணா இடையில வருது. பிரிக்கணும் இத்தனை பிளஸ் ஆவணான்ட்டு. அடுத்து ஈனாவில் சொல்லுங்க, சொல்லுங்க. தினம். சரியா? வயிறு அதெல்லாம் ஈயனாவில் ஈயன இடையில வருமா? ஈயன்னா இடையில வருமா? சொல்லுங்க பிள்ளை, ஈயன்னா இடையில வருமா? இல்ல. கொஞ்சம் யோசிங்க. வராதுண்ணா? சொல்லல தானே? இ இ ஊ ஊனா ஊ வராது. ஏன் வராது? உடுத்தினான் இட்டனாப்ல சூனா வருது உடுத்துல வருதுனே. ஊ ஊ ஊவண்ணா தூது இத்தனாப்ல சூவண்ணா. நீங்க பார்க்கணும், சொல்ல யோசிக்கணும். அடுத்து ஏனா வெண்மேகம் வே. ஏனா வேண்டும். ஐயண்ணா வையகம். சரியா? ஓனா 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 ஓனான மாதிரி கொண்டான். அடுத்து எடுத்து மெய் இருக்கு, அடுத்து இடையில தானே வருது. கொண்டான் இக்கனா பிளஸ் ஓனா இக்கனா ஃபர்ஸ்டா வருது. ஓனா ரெண்டாவது இடையில தானே வருது. ஓவண்ணா கோடி. சரியா? அப்படி ஔ இடையில வருதா ஏதாச்சும்? அவுல கௌரவம் இடையில வருது. விளைஞ்சு அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? மெய் எழுத்தையும் பார்க்கலாம், உயிர் மெய் எழுத்துக்களையும் பார்க்கலாம். விளங்குதா? விளங்குதா? அப்ப இடைநிலை எழுத்துக்கள் விளங்குதா உங்களுக்கு? உயிர்ல இருக்குன்ட்டு விளங்கிச்சா? விளங்கிச்சா பிள்ளைகள்? அப்ப 12 உயிர் ஆம் சார். எழுத்துக்களும் சொல்லிடையில் வருகின்றன. 12 எழுத்துக்களும் வருது ஏன்னா 12 உயிர் எழுத்துக்கள் வருதா இல்லையா? ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொன்னதானே இல்லையா? எல்லாமே வருதா? ஏதாவது மிஸ் ஆகலே? இல்ல. அடுத்து தவிர்ந்த 17 மெய் எழுத்துக்களும் சொல்லிடையில் இரண்டு உயிர்களுக்கு இடையில் தனித்து வருகின்றன. என்ன சொல்றாங்க அதுல சொல்லுங்க. இங்கன தவிர்ந்த 17 மெய் எழுத்துக்களும் சொல்லிடையில் இரண்டு உயிர்களுக்கு இடையில் தனித்து வருகின்றன. என்ன சொல்ல வருது? தவிர்ந்த 17 மெய் எழுத்துக்களும் சொல்லிடையில் இரண்டு உயிர்களுக்கு இடையில் தனித்து வருகின்றன. என்ன சொல்ல வராங்க? அதாவது இங்கன தவிர்ந்த ஏனைய 17 மெய் எழுத்துக்களும் சொல்லிடையில இரண்டு உயிர்களுக்கு இடையில வருதா? என்ன சொல்ல வருது? இப்ப பாருங்க, இப்படி உதாரணமா பகல்னு வைங்களே. பகல் அப்படிங்கல பகல்ங்கல இப்பனா பிளஸ் ஆனா இக்கனா பிளஸ் ஆனா இல்லைன்னா. அப்ப இந்த இக்கனா பாருங்க ரெண்டு உயிர்களுக்கு இடையில வருது. இந்த விளங்குதா? ரெண்டு உயிர்களுக்கு இடையில தானே வருது. இந்த இங்க ஆனா இங்க ஆனா விளங்குதா? அந்த மாதிரி 18 17 மெய் எழுத்துக்களும் வரும். ஆனா எது வராது?
இங்கன்னா இறுமெல்லும் வராது. இங்கன்னா ரெண்டு உயிர்களுக்கு இடையில வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இங்கனம் அப்படிங்கிற சொல் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை. சரியா? ஓகே, அதை விடுவோம். இப்போ வாங்க, இடைநிலை மெய்மயக்கம். இதான் மெயின். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இடைநிலை மெய்மயக்கம். என்ன இடைநிலை மெய்மயக்கம்னா அதான் பார்க்க போறோம். அதாவது மெய்யெழுத்தோட சம்பந்தம், இடையில வர மெய்யெழுத்துகளோட சம்பந்தப்பட்டது. எனவே மெய்யெழுத்துக்கள் பாருங்க, மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து அல்லது பிறமேலும் இணைந்து சொல்லிடையில் வருவது நிலைமயமாக்கம். மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வரும் அல்லது பிறமேலும் இணைந்து வரும். உதாரணமா இப்ப பக்கம் அப்படிங்கும்போது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருந்தா, ரெண்டுமே பக்கத்து ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வருது. அங்கம் அப்படிங்கும்போது இந்த இங்கன்னா இங்கன காணாமல் ஒரு இக்கனா இருக்கு, இங்கிக். ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வரும், வெவ்வேறு மெய் பக்கத்து பக்கத்தில் வரும். விளங்குதா? மெய் எழுத்துக்கள் இரட்டித்து ஒரே எழுத்து ரெண்டு தடவை வர்றதும் சரி, பிற மெய்கள் ஒரு எழுத்து வேற இனமா இருக்கும், இன்னொரு எழுத்து வேற இனமா இருக்கும், வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வருது. இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன செய்யறது? இப்போ கலவன் பாடசாலைகளில் என்ன செய்வாங்க? ஸ்கூல்களில் இப்போ பாய்ஸ் தனியாக ஒரு லைன் ஒரு பக்கத்து இருப்பாங்க, கேர்ள்ஸ் தனியாக ஒரு பக்கத்து இருப்பாங்க. சில ஸ்கூலில் குரூப் போட்டுருவாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு. அப்படி எப்படி உங்களோட ஸ்கூலில் எப்படி தனித்தனியாக இருக்கீங்களா இல்லை கலந்துருக்கீங்களா? கலந்து. கலந்துனா குரூப் மாதிரி. ஓகே. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், இப்போ உடல்நிலை மயக்கம்னா ஒரே மெய். இப்போ கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் மட்டும் தான், பக்கத்தில் கேர்ள்ஸ் பக்கத்தில் அப்படி. வேற்றிலை மயக்கம்னா என்னது? கேர்ள்ஸ் அடுத்து பாய்ஸ், பாய் அப்படி, பாய் கேர்ள் அப்படி. விளங்குதா? அப்ப ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் இருந்தா உடல்நிலை மயக்கம், வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வந்தா வேற்றிலை மயக்கம். விளங்கிச்சா? ஓகே. அப்போ உடல்நிலை மயக்கத்தை பார்ப்போம். உடல்நிலை மயக்கம் வந்து ஒரே மெய் இரட்டித்து வருது உடல்நிலை மயக்கம் எனப்படும். இதுல எது எது வராதுன்னு கேட்டா ரெண்டு எழுத்து வராது, இல்லைனாவும் இல்லைனாவும் வராது. அப்படி வர்ற மாதிரி சொற்கள் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சார் இது வரும் சார், இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்க. இரும் இல்லும் வராதுன்னு சொல்கிறேன். இதில் உடல்நிலைமை வைக்க வராது. இல்லைனாவுக்கு பதில் இன்னொரு இல்லைனாவோ அல்லது இல்லைனாவுக்கு இன்னொரு இல்லைனாவோ வராதுன்னு சொல்கிறேன். இல்லை வருங்கிறவங்க சொல்லுங்கள். அப்படி இருக்கா? இருக்கின்றதா? தெரியாது. இருக்கா? இல்லை. அப்போ இரும் இல்லும் வந்து என்னது? உடல்நிலையாக வராது, உடல்நிலையாக வராது. மற்ற 16 எழுத்துக்களும் வரும். சரியா? வேற்றுநிலை அப்படிங்கும்போது என்னது? வெவ் சரி, உடல்நிலை. சரியா? உடல்நிலை. உடல்நிலைங்கிறது ஒரே மெய் இரட்டித்து வருது உடல்நிலைமைக்கு. இருள் தெரிந்து 16 மெய்களும் என்னது வரும், இருள் மட்டும் வராது, 16 மற்றதெல்லாம் வரும். ஓகே. வேற்றுநிலை அப்படிங்கிறது கேட்டா என்ன? வேற்றுநிலைனா என்னது? வேற்றுநிலைனா வெவ்வேறு மெய்கள் வருது. சரியா? இப்போ வெவ்வேறு மெய்கள் இணைந்து வருவது வேற்றுநிலை மெய் மேற்கொள்ளப்படும். தமிழ் சொற்களில் இக்கண்ணா அச்சன எத்தனை அப்பனா தவிர்ந்த 14 மெய்களும் சொல்லிடையில் குறிப்பிட்ட மெய்களும் இணைந்து வரும். சரியா? அதாவது இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு எப்படி விளங்குது ஒரு படம் மூலம் உங்களுக்கு காட்டலாம். பாருங்க, இங்கே பாருங்க, இதில் பாருங்க. இந்த இது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டும் வர எழுத்துக்கள். இது வேற்றிலை மெய்மயக்கமாக மட்டும் மட்டும் வர எழுத்துக்கள். எது? இந்த இது. அப்ப கவனிங்க, இந்த இது இருக்குத்தான், இந்த இந்த 4 எழுத்துக்கள் கசத்தப்ப, இது என்னது? உடல்நிலையாக மட்டும்தான் வரும். இதுக்கு பக்கத்துல இதே எழுத்து தான் வரும், வேற எழுத்து வரவே வராது. இக்கனாக போது இக்கனா தான் வரும், இச்சனாக போது இச்சனா தான் வரும், இத்தனாக போது இத்தனை தான் வரும், இப்பனா போது இப்பனா வரும். வேற இதே வராது. இது உடல்நிலையாக மட்டும் வரும். இது கசத்தப்ப உடல்நிலையாக மட்டும் வரும் எழுத்துக்கள். இந்த இரும் இல்லும் வேற்றிநிலை மட்டும்தான் வரும். இதுக்கு பக்கத்துல வேற ஒரு மெய் தான் வரும், இதே மெய் வராது. விளங்குதா? ஓகே. அப்ப இடையில உள்ளது என்னன்னு கேட்டா ரெண்டும் கட்டாதானம். ரெண்டுக்கும் வரும், உடல்நிலையா வரும், வேற்றுநிலையா வரும். இதுக்கு பக்கத்துல அதே மெய் வரும், வெவ்வேறு மெய்யும் வரும். விளங்குதா? என்ன சொல்றேன்? விளங்குதா பிள்ளைகள்? உடல்நிலையாக உடல்நிலை மெய் மயக்கமாக மட்டும் வர எழுத்துக்கள், வேற்றிநிலை மெய் மயக்கமாக மட்டும் வர எழுத்துக்கள். விளங்கிச்சா தெளிவா? அது விளங்கிச்சா சொல்லுங்க தெளிவா. ஆ? திரும்ப விள- ஒரு விளங்கல டிலக்ஸா? சொல்லு. திரும்ப சொல்லுங்க. இந்த படத்தை படத்தை கொண்டு திரும்ப ஒரு அந்த படத்தை கொண்டு திரும்ப ஒரு காலங்கப்படுத்த சொல்றீங்களா? ஓகே ஓகே, கவனிங்க கவனிங்க, பாருங்க. இது வேற்றுநிலை மெய்மயக்கம், இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். சரியா? உடல்நிலை மெய்மயக்கம் என்னது? ஒரே மெய் பக்கத்து பக்கத்துல வரும்.
உதாரணமா பாருங்க, கவனிங்க. உதாரணமா அப்பா அப்படிங்கிறோம். அப்பா அப்படிங்கும்போது ஆனா இப்பனா பிளஸ் இப்பனா பிளஸ் ஆவனா இப்னு வருதா? ஓகே. தங்கை அப்படிங்கும்போது இங்கனா பிளஸ் இக்கனா. சரி, அப்படிதானே வருது? அதான் வேற்றுநிலை. ஒருக்கா விளங்கப்படுத்துங்களேன் சார். விலங்கல? ஆம் சார். எதை விளங்கப்படுத்த சொல்றீங்க? ஓகே. இல்ல சார், அதைத்தான் விளங்கப்படுத்த சொன்னேன். ஓகே ஓகே. அப்ப உடல்நிலைனானது ஒரே மெய் பக்கத்து பக்கத்துல வருது. இப்ப அப்பா அப்படிங்கும்போது இப்பனா வருது. ஆனா பிளஸ் இப்பனா பிளஸ் ஆவனா, அந்த உடல்நிலை. தங்கை அப்படிங்கும்போது இத்தனை முதல்த்து கூட பிரிக்க தேவையில்ல. இங்கன்னா பிளஸ் இக்கன்னா பிளஸ் இங்க இக்கு பக்கத்து பக்கத்துல வருது. இது வேற்றுநிலை, இது உடல்நிலை. அப்ப இந்த 18 எழுத்துக்கள்ல மொத்தம் 18 எழுத்துக்கள் தானே. அந்த 18 எழுத்துக்கள்ல உடல்நிலையாக மட்டும் 18 எழுத்துக்கள் இருக்கு. 18 எழுத்துக்களும் ரெண்டுக்கும் வராது. அதாவது உடல்நிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் இருக்கு, வேற்றுநிலையாக மட்டும் வர எழுத்துக்கள். அப்ப உடல்நிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் வந்து வேற்றுநிலையா வராது. வேற்றுநிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் உடல்நிலையா வராது. சரியா? அப்ப இதுல உடல்நிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் இந்த நாலும் எது? இந்த க ச த ப கசத்தப்பன்னு படம் வைங்க. இது உடல்நிலையாக மட்டும்தான் வரும். எது? இப்ப இக்கனா வந்தா அதுக்கு இக்கனா வந்து அக்கம்கள இக்கனாவோ இக்கனா தான் வரும். இக்கனாவோ பக்கத்துல இச்சனாவோ எந்த எழுத்தும் வராது. அதே மாதிரி இந்த 4 எழுத்தும் விளங்குதா? இந்த எழுத்துக்கு பக்கத்துல அந்த எழுத்து தான் வரும் சொற்கள்ல. வேற எந்த எழுத்தும் பக்கத்துல வரவே வராது. அதான் உடல்நிலையாக மட்டும் வர எழுத்துக்கள். விளங்கிச்சா? வேற்றுநிலையாக மட்டும் வர எழுத்துக்கள்ல இந்த இரு இல்லும். விளங்குதா? வேற்றுநிலைன்னு என்னன்னு கேட்டா, இந்த எழுத்துக்கு பக்கத்துல இதே எழுத்து வராது. இருனா போது இன்னொரு இருனா வராது. வேற ஏதாவது வரும். உதாரணம் பாருங்க. இப்ப உயர்வுன்னு இருக்கு. உயர்வு இந்த இருனா வந்துருச்சு. இதுக்கு பக்கத்துல இப்பனா தான் வருது. இந்த இப்பனா பிளஸ் ஒன்னா தானே உயர்வு. இப்பனா தான் வரும். விளங்குதா? வாழ்வு அப்படிங்கிறது இந்த இப்பனா தான் வருது. வாழ்வு இந்த இல்லைனா கூட இப்பனா ஒரு இல்லுக்கு பக்கத்துல இன்னொரு இல்ல மாதிரி ஏதாவது சொல்றதா நீங்க சொல்லுங்க. விளங்குதா? அப்ப கேசத்தப்ப உடலையாக மட்டும் வர எழுத்துக்கு. அப்ப இல்ல சார், அது இக்கிச்சு இப்ப வந்து உடலையாக மட்டும் வருதுன்னு சொன்னீங்க. ஆனா வேற்றுநிலையாக வருதுன்ட்டு ஒரு 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 மாணவன் என்கிட்ட கேட்டான். என்ன தம்பி சொல்லுங்க, என்ன சொல்? பக்தி. பக்திங்கல பானா இக்கனா தீனா தானே. அப்ப இக்கனா பார்த்து இத்தனா வருதே, பக்தி வருதே அப்படிங்கிறார். என்ன அதுக்கு பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது? சரித்தனை அவர் சொல்றது பக்தியில இக்கனாவுக்கு பார்த்து இத்தனா வருது தானே. வருதா இல்லையா? வருது சார். அப்ப என்ன பதில் சொல்றது? அப்ப வருது. அப்ப இலக்கணம் பிழையா? இலக்கணம் பிழையா? இல்ல சார். அப்ப என்ன? அப்ப இலக்கணம் அப்ப என்ன? அப்ப எப்படி பக்திங்கிற சொல்ல அப்ப எப்படி இருக்கிறது? ஏன்னா அது தமிழ் சொல் அல்ல, அது வடமொழி சொல் பக்திங்கிறது. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. அப்ப இக்கு இச்சித்து இப்ப அந்த உடல்நிலையாக மட்டும் வரும். இர்ரில் வந்து வேற்றுநிலையாக மட்டும் வரும். அப்ப பாருங்க, 18 எழுத்துக்கள்ல உடல்நிலையாக மட்டும் வருது 4, வேற்றுநிலையாக மட்டும் வருது 2, 4 2 6. அப்ப இதுல 18ல 6 போயினா மிச்சம் எத்தனை? 18ல 6 போனா இதுக்கும் லேட்டு. 12 சார். 12. 12. ஏனே 12 எழுத்துக்கள் ரெண்டுக்கும் வரும். உடல்நிலையாக வரும், வேற்றுநிலையாக வரும். உதாரணம் பார்ப்போமா? பாருங்க, ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சார். எழுத்துன்னு சொல்லுங்க. நடுவில் இருக்கிற எழுத்துல பிடிச்ச எழுத்துன்னு சார். சொல்லுங்க. இடையில இருக்குதுனே. தொடை தொடை வடிவில் இருக்கு. மனித தொடை இல்ல, கணித தொடை. சரியா? இதுல நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் அதுல உள்ள ஏதாவது ஒரு எழுத்துன்னு சொல்லுங்க. இடையில உள்ள எழுத்துக்கள் இட்டு இவ்வளவு இருக்கு. அதுல ஒரு எழுத்து சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச எழுத்துன்னு. சொல்லுங்க. ஒரு எழுத்து சொல்லுங்க பிள்ளைகள். ஆ? இட்டேனா? இட்டன்னா இட்டன்னா உடனடியா வர மாதிரி ஒரு சொல்லுன்னு சொல்லுங்க பாப்போம். இட்டன்னா உடனடியா வர மாதிரி ஒரே மெய் பக்கத்து பக்கத்துல வர மாதிரி. வட்டம். வட்டம். மட்டம். வேற? சிட்டு. ம். ஓகே. இட்டன்னா பக்கத்துல இன்னொரு எழுத்து வர மாதிரி, வேற ஒரு மெய் வர மாதிரி சொல்லுங்க பாப்போம். 3 மெய் வரணுமா சார்? இல்ல, 3 மெய் வரலாம், 2 மெய் வரலாம், அது பிரச்சனை இல்ல. 2 மெய் வர மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. பக்கத்துல வந்தா சரி. பக்கத்துல இன்னொரு மெய் வந்தா சரி. அதுக்கு அடுத்த ஒரு மெய் நமக்கு பிரச்சனை இல்ல. யோசிங்க. யோசிங்க, உங்க மூளைக்கு வேலை.
நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ம், சொல்லுங்க. எதுவுமே வரலையா? சொல்லுங்க பிள்ளைகள். உட்பகை. சார். ஓ, சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க நீங்க. இல்ல சார். உட்பகை அப்படிங்கும்போது பாருங்க, இட்டனாவுக்கு லிப்பனா வருது. அந்த மாதிரி சொல்லுங்க. யோசிங்க பிள்ளை, யோசிச்சாதான் கண்டுபிடிக்கலாம். ம், நுட்பம். நுட்பம். பாருங்க, நுட்பம்ங்கிற இட்டனாவுக்கு பதில் என்ன எழுத்து வருது? நுட்பம். சொல்லுங்க. சார் முட்டை வருமா? முட்டை வந்து உடல்நிலை. நீங்க அப்படி போட்டீங்கன்னா உண்மைக்கு முட்டை, மார்க்ஸ் முட்டை தான். பாருங்க, முட்டைன்னு பாருங்க, மூணா இட்டனா டையனா அப்படிங்கிற இட்டனா பிளஸ் இட்டனா உடல்நிலை. அதான் சொல்றேன், உடல்நிலையாகவும் வரும் வெற்றிலையாகவும் வரும். இப்போ முட்டைங்கிற உடல்நிலையா வருது, நுட்பம்ங்கிற வேற்றுநிலையா வருது. அது பக்கத்தில் இப்பனா வருது. வெரி குட். சரி, நீங்க உடல்நிலையா வர்றது சொல்லிட்டீங்க. இட்டனா இது வேற்றுநிலையா தான் நான் கேட்டேன். வாய் ஆ, வாய்க்கால். வாய்க்கால்கள நான் இட்டனாவை தானே கேட்குறேன், இட்டனாவை தானே கேட்குறேன். ஆ, ஓகே சார். ம், எனக்குதா. அப்போ இதுல இருந்து என்னன்னு கேட்டா, மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு கேட்டா, இது உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது இடைநிலை மெய்மயக்கத்தை ரெண்டு வகை பிரிக்கிறோம். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலைனா ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வரும். வேற்றுநிலைனா வெவ்வேறு மெய்கள் பக்கத்து பக்கத்தில் வரும். அதன் அடிப்படையில் 18 மெய்களில் உடல்நிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் 4 இருக்கு. வேற்றுநிலையாக மட்டும் வர எழுத்துக்கள் 2 இருக்கு. உடல்நிலையாகவும் வரும், வேற்றுநிலையாக வரக்கூடிய எழுத்துக்கள் 12 இருக்கு. சரியா? இப்போ எது எது உடல்நிலையாக வரும், எது எது வேற்றுநிலையாக வரும், எது ரெண்டும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. சரி, அதன் அடிப்படையில் இவ்வளோதான் விஷயம். இது நிறைய தடவை வந்து நம்ம பாஸ் பேப்பர் பார்ப்போம் பிறகு, எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, இதுதான் பிள்ளைகள் அந்த பகுதி. நம்ம குற்றியலுகரம் பார்த்து எழுத்தின் பரம்பலும் பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இந்த கிளாஸ் எப்படி பிரயோசனமாக இருந்துச்சா, தெளிவாக இருந்துச்சா? ஓ சார். ம், ஓகே. ஓம் நாளைக்கு ஒரு கிளாஸ் சார். பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது நான் உங்களுக்கு போடுறேன், கிளாஸ் போடுறா இருந்தால் நம்ம போடுவோம். நாளைக்கு என்ன கிழமை? சனியனா? தானே? ஓம் சார். ஆ, ஓகே. உங்களுக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு அந்த ஐக்யூ கிளாஸ் போட்டிருக்குது, இது ஜிஎஸ் எக்ஸாம். ஜிஎஸ் எக்ஸாம் செய்கிறவங்க யார் இருக்காங்களா உங்களோட அக்கா, அண்ணன்மார்கள்? ஜிஎஸ் எக்ஸாம் கால் பண்ணியிருக்காங்க? அப்படி இருந்தால் சொல்லிவிடுங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் துவங்குறோம். நாலாந்தேதியிலேருந்து அதுக்கான ஜிஎஸ்ல மொழித்திறன், ஐக்யூ, ஐ மீன் நுண்ணறிவு, பொதறிவு அந்த கிளாஸும் நடக்குது. சரி, ஓகே. மற்ற நீங்கள் வந்த ஜாயின் பண்ணதுலேருந்து எப்பப்போ கிளாஸ் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை கிளாஸ் நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த லிங்கை பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்கலாமா எப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்? நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து தான் உங்களை என்டர் பண்ணேன் குரூப்புக்கு. அது எல்லாம் வச்சுருக்கீங்க இந்த தகவல்? வச்சுருக்கீங்களா இல்லையா? நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கா தகவல்? ஓகே, ஓகே. அதை பார்த்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண கட்டண வகுப்பில் இணைஞ்சதுலேருந்து எத்தனை கிளாஸ் உங்களுக்கு நடந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தங்க முன்னுக்கு இணைஞ்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தங்க இடையில இணைஞ்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தங்க முதல் மாதம் பே பண்ணிட்டு இணைஞ்சிருப்பீங்க. அப்படி இப்படி இருக்குதுன்னு அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வைங்க. நான் கேட்கும்போது எனக்கு தகவல் தான், நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவேன். அப்போ இதாக இருக்குது, எத்தனை கிளாஸ் நடந்திருக்குன்னு நான் பார்க்கணுமே. ஓகே, ஓகே பிள்ளைகள். அப்போ அதன் அடிப்படையில் இவ்வளோ நேரம் இணைந்திருந்த மாணவர்களுக்கு நன்றி. நம்ம அடுத்த வகுப்பு சந்திப்போம். சரியா? ஓகே, தெளிவுதான் கிளாஸ்.